ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எனக்கன்பானவர்களே, இந்த சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தையானது, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பங்களை கேட்டார். இந்த இடத்துல கேட்டார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய அழுகையின் சத்தத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய கூக்குரலையும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார் என்பதை இந்த இடத்திலே கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேவை அழைப்பித்து இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையையும் பாடுகளையும் அவமானத்தையும் அவர்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தாவீது சொல்லுகிறார், என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். இதே காரியத்தை தான் நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலும் மோசேவை கொண்டு கர்த்தர் பேசும்போது நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களாகிய அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய தேவ சந்நிதியில் எட்டியது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நம்முடைய அழுகை ஆண்டவருக்கு தெரியுமா? என்னுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியுமா? என்னுடைய வலி ஆண்டவருக்கு தெரியுமா? என்னுடைய பாடுகள் ஆண்டவருக்கு தெரியுமா? என்னுடைய அவமானங்கள் ஆண்டவருக்கு தெரியுமா? நான் இருக்கின்ற கடன் பிரச்சனையை குறித்து ஆண்டவருக்கு தெரியுமா? நான் போகின்ற கடினமான பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? இப்படி பல கேள்விகளை முன்னெடுத்து வைத்துக் கொண்டு இந்த தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனாகிய கர்த்தர் தருகிற இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு இதோ இன்றைக்கு உணர்வடையுங்கள். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் கேட்டார் என்ற இந்த வார்த்தையை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், 2 விசை கேட்டார் என்று சொல்லுகிறார். 3ஆவதாக அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டேன், இப்படிப்பட்ட பாதையிலே நான் நடந்தேன், எனக்கு நன்றாய் தெரியும், நான் இந்த இயேசுவை வணங்குவதற்கு நான் துளியும் பாத்திரன் அல்ல, நான் பொல்லாதவனும் பொல்லாங்கு செய்தவனுமாய் காணப்படுகிறேன், என்னிடத்துல பரிசுத்தம் இல்லை, நான் இதற்கு தகுதியானவன் இல்லை, நான் எல்லாம் இயேசுவை தேடுவது ஆகாத காரியம், நான் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்து நின்று அவர் முன்னே நிற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று உங்களுக்குள்ளே யாராவது ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களானால், என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு பாத்திரம் இதே தாவீதை 51ஆம் சங்கீதத்திலே பார்ப்போமானால், 51ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் முடிய, இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் முன்பாக அதனுடைய தலைப்பை நான் வாசித்து பின்பு வசனத்தை வாசிக்கிறேன். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல பத்சேபாளிடத்தில் போய் நம்முடைய தாவீது செய்த அக்கிரமம் பாவமான ஒரு காரியம். அதாவது அந்த பத்சேபாளுக்காக தாவீது அவளுடைய கணவரை கொலை செய்து விடுகிறார். இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்ட பின்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு சில காரியங்களை உணர்த்தி அவனுடைய பாவத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி தேவனுடைய கோபத்தையும் அந்த இடத்துல அவருக்கு சுட்டி காட்டி சொல்லுகிறார். அப்படி சொல்லி முடித்த பின்பு தேவனை நோக்கி தாவீது செய்கிற விண்ணப்பமும் வேண்டுதலுமான இந்த 51ஆம் சங்கீதத்தை நாம் சற்று கவனிப்போமானால் இந்த 6ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிற இந்த காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், முன்னாடி சொல்லுகிறார், அவர் என் அழுகையின் சத்தத்தை கேட்பார், அவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார். இப்படி சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவன் மேல் வைத்திருந்த தாவீதுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்று நாம் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நீங்களும் நானும் இன்றைக்கு உணர்வடைய வேண்டும். இன்றைக்கும் நாம் எப்பேற்பட்ட வேதனையில, பாடுகள்ல, அவமானத்துல, கடன் பிரச்சனையில, பாவத்துல எப்படி நாம் மாட்டிக்கொண்டோம், யாரால் அது உண்டாக்கப்பட்டது, நாம அதை உண்டாக்கி கொண்டோமா, நம்முடைய சூழ்நிலைகள் அதை உண்டாக்கினதா அல்லது வேறு ஒருவர் மூலம் அது உண்டானதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் அந்த பாவங்களை, அந்த காரியங்களை உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு அதை நான் மீண்டுமாய் செய்ய மாட்டேன், அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு விரோதமாக மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன், சோ இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் அவருடைய தயவுக்காகவும் அவருடைய இரக்கத்துக்காகவும் நாம் கெஞ்சுவோமானால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட பாவமாகிய காரியத்தை செய்த தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டு, தேவன் ஒரு தயவை கட்டளையிட்டு, தேவன் ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டு அவருடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால், இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் மன்னிக்க தயபெருத்த கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் நம்மை தாழ்மைப்படுத்திக் கொண்டு அமர வேண்டும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நாம ஒரு காரியத்தை சுயமாய் யோசித்துக் கொண்டு இதெல்லாம் எனக்கு வந்து சேராது, இதையெல்லாம் நான் காண மாட்டேன், இதெல்லாம் நான் அடைய மாட்டேன், எனக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் சொல்லி கொண்டிருக்கிற சில பேரை பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய சுயமான காரியத்தை நீங்கள் வெறுத்து இப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு தடவை அவர் சமூகத்திலே போய் எனக்கு உண்டான இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடும் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். அந்த காரியத்தை ஒரு நாள் கேட்டுவிட்டு விட்டு விடாதீர்கள். அந்த காரியத்திற்காக நீங்கள் ஒரு நாட்களை குறித்து அந்த நாட்களுக்குள்ளாக ஒரு பொருத்தனையை எடுத்து, அதாவது ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது, ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 2 நிமிடம், ஒரு 3 நிமிடம் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்களை நான் செய்திருக்கிறேன், இந்த மாதிரி பாவங்கள், இந்த மாதிரி தேவை இருக்கு, இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு, இதையெல்லாம் நான் சந்திக்கும்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். தேவனுக்காக 1-2 நிமிடங்கள் கொடுத்து அவர் சமூகத்திலே அமருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். எனக்கன்பானவர்களே, அவர் நம்முடைய சூழ்நிலையை கேட்கிறவராகவும் அதை காண்கிறவராகவும் அதை விசாரிக்கிறவராகவும் அதை ஒழுங்குபடுத்துகிறவராகவும் அதை ஆசீர்வதிக்கிறவராகவும் அப்படி நம்மை நடத்துகிறவராகவும் காணப்படுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். வீணான மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்கிறதை விட்டுவிட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையும் சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் கொடுத்து தன்னுடைய முழு ரத்தமும் சிந்தப்பட்டு கடைசியில ஜலம் புரண்டோடி வந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி சிதைக்கப்பட்ட அவருடைய உடல், அப்படி சிதைக்கப்பட்ட இருதயம், அவர் அநேக பாடுகளை அனுபவித்து நம்மை மீட்டு கொண்டவராய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.